தமிழ்நாட்டின் பல்வேறு பிரச்சினைகளை முன்னிறுத்தி அரசியல் தலைவர்கள் பரப்புரையை தீவிரப்படுத்தியுள்ளனர். முக்கிய அரசியல் தலைவர்கள் நேற்றைய பரப்புரையில் முன்வைத்த கருத்துக்கள் என்ன? இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். சட்டப்பேரவைத் தேர்தல் பரப்புரைக்கு இன்னும் ஒரு வார காலமே அவகாசம் இருக்கும் சூழலில் அரசியல் கட்சித் தலைவர்கள் பல்வேறு பகுதிகளில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் திருவள்ளூரில் 5ஆம் கட்ட பரப்புரையை தொடங்கினார். அப்போது திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய அவர், எதிர்வரும் தேர்தல் என்டிஏ எனும் ஆபத்தை தடுத்து நிறுத்துவதற்கான தேர்தல் என குறிப்பிட்டார். பெரும்பாலும் தமிழ்நாட்டுடைய கிராம தெய்வங்கள் வடக்கு நோக்கித்தான் உட்கார்ந்திருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஆபத்து எப்பவுமே வடக்கில் இருந்துதான் வரும். சவால் விட்டு சொல்றேன், இந்த ஸ்டாலின் உயிரோடு இருக்கிற வரைக்கும், திமுக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை உங்களால் தொட்டு கூட பார்க்க முடியாது. தொடர்ந்து ராணிப்பேட்டையில் பரப்புரை செய்த முதலமைச்சர், மத்திய அரசின் தவறான கொள்கைகளால் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இணையாக கீழே படுத்திருப்பதாக விமர்சித்தார். மேலும் தொகுதி மறுவரையறை பிரச்சனையையும் குறிப்பிட்டு பேசினார். மக்கன் பேடா வாங்கினா அதுக்குள்ள பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாம் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அது மாதிரி இந்த தொகுதி மறுவரைக்குள்ள நமக்கான ஆபத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்க. அந்த அம்மையார் உயிரோடு இருந்திருந்தா தொகுதி மறுவரை மாதிரி மாநில உரிமைகளை பறிக்கிற, தமிழ்நாட்டை பாதிக்கிற விஷயத்துல நம்மை போல, ஏன் திமுகவை போல உறுதியான நிலைப்பாட்டு நிச்சயமாக எடுத்திருப்பார். மம்மி மறைந்த பிறகு பழனிசாமி அதிமுகவை டம்மி ஆக்கிட்டாரு. இதனிடையே திருச்சியில் பரப்புரை செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்திற்காக பொதுமக்களிடம் வாங்கி செல்போன் எண்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். ஓரணியில் தமிழ்நாடு இப்படி பேரை வச்சு உங்க வீடு வீடா வந்து உங்களுடைய செல்போன் நம்பர், உங்களுடைய ஆதார் எண்ணு, உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க. அப்படி தயார் பண்ணி இப்பொழுது அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் ஒவ்வொரு போனும் பெண்கள் போனுக்கு வருது, திமுகவுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு வருது. இது எவ்வளவு பெரிய மோசடி! எச்சரிக்கையா இருங்க. வீட்டில் இருக்கிறீங்களா இல்லையான்னு பார்க்குறான். வீட்டில் இல்லாத போது வீட்டில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடறான். தொடர்ந்து திண்டுக்கல்லில் வாக்கு சேகரித்த அவர் தொகுதி மறுவரையறை குறித்த முதலமைச்சரின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்தார். பாராளுமன்ற தொகுதி மறுவரையில் என்ன தகவல் சொல்றார், அதுக்கு என்ன பதில் கேட்கிறார் ஸ்டாலின் அவர்களே? ஏற்கனவே உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் மறுவரையில் தமிழ்நாடு எந்த விதத்திலும் பாதிக்காது. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டிய அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தான் ஆட்சிக்கு வந்தால் பெற்றோரை கைவிடுவோரின் குடியுரிமையை ரத்து செய்வேன் என கூறினார். வீட்டை விட்டு நீ வெளியில வந்தாயின்னு வச்சுக்க, 2 கண் உன்னை பின்தொடர்ந்துகிட்டே வரும். சாலையில ஒண்ணு கடிக்க முடியாது, போத்தலைக்கு போட முடியாது, குப்பையை போட முடியாது, வேகமா ஓட முடியாது, பொம்பளை பிள்ளை பரிசக்க முடியாது, தாலி வைக்க முடியாது, கேள்வி பண்ண முடியாது. என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கொண்டே வருவேன். என்ன பண்றேன்னு எங்க கேமரா வச்சிருக்கேன்னு தெரியாது. கம்ப்ளீட் சிசிடிவி கேமராவை பொருத்தி ஐ ஆம் வாட்சிங். ஐ ஆம் ரியல் பிக் பாஸ், இல்ல ரியல் பிக் பாஸ். மேலும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு அரசை கேஸ் சிலிண்டர் விநியோகிக்கும் எனவும் சீமான் கூறினார். ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். நெல் சாகுபடி ஊக்கத்தொகை விவகாரத்தில் நீண்ட விளக்கம் அளித்ததன் மூலமே நிர்மலா சீதாராமன் பொய் அம்பலமாகிவிட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நெல் சாகுபடிக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டாம் என்று தலைமைச் செயலருக்கு மத்திய அரசு கடிதம் அனுப்பியதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் இது தொடர்பான கடிதத்தை பொதுவில் வெளியிட தயாரா எனவும் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அக்கடிதத்தை வெளியிட்டு நெல் சாகுபடிக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டாம் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறியது உண்மைக்கு புறம்பானது என்றும், மாநில அரசின் அதிகாரத்தை யாரும் பறிக்கவில்லை எனவும் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அதே நேரம் இந்த விவகாரத்தில் நிதியமைச்சருக்கு கண்டனம் தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம், நெல்லுக்கு உரிய விலை தராத மத்திய அரசு அதை கொடுக்கும் மாநில அரசையாவது தடுக்காமல் இருக்கலாம் அல்லவா என கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த விவகாரத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் விளக்கம் அளித்தார். மத்திய அரசு தமிழ்நாடு அரசு நெல்லுக்கு கொடுக்கின்ற ஊக்கத்தொகையை ரத்து செய்ய வேண்டும்
என்று பகிரங்கமான ஒரு பொய்யை ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கின்றவர் அப்படி சொல்லியிருக்கின்றார். இந்நிலையில் நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை விவகாரத்தில் நீண்ட விளக்கம் அளித்ததன் மூலம் நிர்மலா சீதாராமனின் பொய் அம்பலப்பட்டு விட்டதாகவும் நெல்லுக்கு ஊக்கத்தொகை தரக்கூடாது என்ற கோரிக்கையை மாநிலங்கள் சில ஏற்றதாக கூறுவது உண்மைக்கு புறம்பானது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரை சூடுபிடித்திருக்கும் நிலையில் வாக்காளர்களை கவர வேட்பாளர்கள் புது அவதாரம் எடுத்து வருகின்றனர். பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் நித்யானந்தம் டீ கடையில் டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரித்தார். காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த நடிகை கௌதமி ராஜாஜி சந்தையில் காய்கறிகளை எடை போட்டு கொடுத்து பரப்புரை செய்தார். இதேபோல வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் நித்யா சுகுமார் சமோசா தயாரிக்கக்கூடிய இடத்திற்கு சென்று சமோசா தயாரித்து கொடுத்தும் பொதுமக்களுக்கு தேநீர் வழங்கியும் வாக்கு சேகரித்தார். வாணியம்பாடியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் SSB சையத் ஃபாரூக் பிரியாணி கடையில் பார்சல் கட்டி கொடுத்து ஏணி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் வருவதை தமிழ்நாட்டு மக்கள் தடுப்பார்கள் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழக பாரதிய ஜனதா கட்சி பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் பிரதமர் மோடி காணொலி மூலம் ஆலோசனை நடத்தி அறிவுரைகளை வழங்கினார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பியூஷ் கோயல் தேர்தலில் வெல்வது குறித்து பிரதமர் அறிவுரைகளை வழங்கியதாக தெரிவித்தார். Carrykartas have joined this audio bridge to hear Prime Minister Modi and will benefit from his advice how to campaign. EPS தலைமையிலான NDA ஆட்சி அமையும் என்றும் கோயல் கூறினார். Corrupt DMK government is defeated so that Udayanidhi Stalin cannot become the chief minister of this state. An anti-Tamil, anti-people, anti-woman leader will never be allowed to become the chief minister by the voters of Tamil Nadu. திமுக காங்கிரஸ் கூட்டணி போல சண்டை போட்டுக் கொள்வதில்லை என்றும் பியூஷ் கோயல் கூறினார். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக புதுச்சேரியில் டீ விலை 20 ரூபாயாகவும் காஃபி விலை 30 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் காரணமாக உலகம் முழுவதும் எரிபொருள் விநியோகச் சங்கிலி தடைப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்தியாவில் வணிக சிலிண்டர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரியில் பல சிறிய உணவகங்கள் மூடப்பட்ட நிலையில் திறந்திருக்கும் கடைகளிலும் உணவுப் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. சாதாரண ஹோட்டல்களில் 30 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பூரி, பொங்கல் ஆகியவை 40 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. உணவுப் பொருட்களைத் தொடர்ந்து டீ, காஃபி விலையையும் உயர்த்தப் போவதாக டீ கடை உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். 12-15 ரூபாய் என விற்கப்பட்ட டீ 20 ரூபாயாகவும் 25 ரூபாய்க்கு விற்கப்பட்ட காஃபி 30 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கேஸ் விலைவாசி ஏறினாலும் பழைய ரேட்ல தான் கொடுத்துன்னு இருந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா இப்ப சுத்தமா கட்டுப்படி ஆகல. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப போன மாசம் 3ஆவது மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 1600 ரூபாய்க்கு விற்ற சிலிண்டர் இன்னைக்கு 3800 ரூபா வருது. கிட்டத்தட்ட 2500 ரூபா எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்றாங்க. அதுவும் இல்லாம அவ்வளவு காசை கொடுத்தா கூட இன்னைக்கு சிலிண்டர் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப தட்டுப்பாடா இருக்குது. அதுக்கு நாங்க பணம் கொடுக்கறதுக்கு கூட தயாரா இருக்கும். ஆனா சிலிண்டர் இல்ல. இந்த விலை உயர்வு செவ்வாய்க்கிழமை அமலுக்கு வருகிறது.